வசந்த பாசமே இந்த உலகத்துல 10 மாசம் தோத்து போகுமே கதறு வேட்டினால கோபுரம் மேல் குருவி குந்திடுச்சே அந்த சாமிய பார்க்க சாமிக்கு தான் சந்தோஷம் பொங்கிடுச்சே அந்த குருவினால எந்த சிரிப்பை பார்த்துதான் அன்னையும் தொங்கிருச்சே கணம் அழும் பெம்மானுமே அம்மனை பார்த்து வணங்கிச்சே எந்த சிரிப்பை பார்த்துதான் அன்னையும் தொங்கிருச்சே கணம் அழும் பெம்மானுமே அம்மனை பார்த்து வணங்கிச்சே அந்த சின்ன சின்ன சிரிப்புக்குள்ள யுகம் ஒண்ணு வாழுதே இந்த வண்ண 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 அழக பார்த்தா யோகம் வந்து சேருதே அந்த சின்ன சின்ன சிரிப்புக்குள்ள யுகம் ஒண்ணு வாழுதே இந்த வண்ண 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 அழக பார்த்தா யோகம் வந்து சேருதே கள்ளுதான் காணாம போயிருச்சு வெத்துக்கள்ளுதான் நாயம் பெசிருச்சு பச்சை புல்லதான் பால் மறந்துருச்சு பட்டினியும் தான் வட்டியும் கெட்டுருச்சு குடிச வீட்டுக்குள்ள ஆசை இங்க எதுவும் இல்ல வெட்டி நாயத்துக்கு மட்டும் குறைச்சல் இல்ல வாய் வழி வரும் வார்த்தையால வம்பு இங்க ஓஞ்சதில்ல பந்தாவுக்கு மட்டும் இங்க பஞ்சம் இல்ல தேடும் போது கிடைக்கவில்லையே அது கிடைச்ச பிறகு நிலைக்கவில்லையே உலகம் இங்க பெருசு இல்லையே அதில் உறவு ஒன்னும் சிறுசு இல்லையே சின்ன சிரிப்புக்குள்ள யுகம் ஒண்ணு வாழுதே இந்த வண்ண 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 அழக பார்த்தா யோகம் வந்து சேருதே அந்த சின்ன சின்ன சிரிப்புக்குள்ள யுகம் ஒண்ணு வாழுதே இந்த வண்ண 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 அழக பார்த்தா யோகம் வந்து சேருதே தன்ன நான தானே தன்ன நானே தானே தன்ன நான தானே தன்ன நானே தன்ன நான தானே தன்ன நானே தானே தந்தானே தந்தானே தானே ஆரதிமா தண்ணி கொண்டாடா. வரேன்பா. பாப்பாங்கம்மா அவ உள்ள விளையாடிட்டு இருக்காப்பா. சரிம்மா பார்த்து. வாங்கண்ணே உட்காருங்க உட்காருங்க. வேலைலாம் எப்படின்னா போயிட்டு நல்லா போயிட்டுருக்குண்ணே, நல்லா போயிட்டுருக்கு. பாப்பா எங்கண்ணே? உள்ளதானே இருக்கா? பாப்பா இங்கே வாங்க. இங்கே வாங்க. தாத்தா என்னண்ணா அக்கா கூட நல்லா விளையாண்டீங்களா? நல்லா விளையாண்டேன் அங்கிள். அப்புறம் பார்க்கலாண்ணே. சரி நீங்கள் வாங்க. அங்கிளுக்கு பாய் சொல்லு. பாய் பாய் டாடா. அக்காவுக்கும் பாய் சொல்லு. பாய்க்கா. வாங்க சின்ன குண்டு உட்காருங்க. என்ன ரொம்ப தூரம் பயணமா? ஆமாம், ரொம்ப தூரம்தான். நான் கேட்டது ஏதாவது ஏற்பாடாகிடுச்சா? கேட்டு தான் வச்சுருக்கேன், நாளைக்கு போய் பார்ப்போம். நான் ஒன்று தான் நம்பியிருக்கேன். தம்பிக்கு ஃபீஸ் கட்டணும்.
ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பார்த்து ஏதாவது பண்ணி விடு. உன் கஷ்டங்கள் எனக்கு புரியுது. 2 மணி நேரத்தில் சொல்லி வச்சுருக்கேன். நாளைக்கு என்னென்னு போய் நம்ம பார்ப்போம். சரி சின்ன குண்டு, இன்னும் 1 வாரத்தில் ஃபீஸ் கட்டணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ளே ஏதாவது ரெடி பண்ணி கொடு சின்ன குண்டு. சரிடா, நாளைக்கு என்னென்னு போய் பார்ப்போம். ஏதாவது பார்த்து ஏற்பாடு பண்ணி கொடு. சரிடா, நான் கிளம்புறேன். நாளைக்கு போய் பார்த்துட்டு வருவோம். சரி, நீ வா, பார்த்து போயிட்டு வா. பா இன்னும் தூங்கலையா? இல்லைம்மா, என்னப்பா காசை பற்றி நினச்சாலே தூக்கமே வரலம்மா. தூங்காம இருந்தா மட்டும் காசு வந்துருமா? வாப்பா தூங்கலாம் வா. நாளைக்கு கொஞ்சம் வெள்ளனே எழுப்பி விடுமா, பணம் கேட்க போகணும். பா எதுவும் நினைக்காம தூங்க சொல்லிட்டேன். நான் காலைல எழுப்பி விடுறேன்ப்பா. சரிம்மா, நாளைக்கு கொஞ்ச நேரம் தம்பியை கடையில் நிற்க சொல்லுமா. அவன் தானே நல்லா நிற்பான். நீ தூங்குறியா இல்லையா இப்போ? ஆரதிம்மா, நான் போயிட்டு வரேன்டா. சரிப்பா. இன்னைக்காவது பணம் கிடைக்கணும். எல்லாம் ஆண்டவன் கையில் தான் இருக்கு. அக்கா, அங்கே என்னக்கா பண்ணுற? சாப்பாடு செஞ்சிட்டியா இல்லையா? பசிக்குதுக்கா. என் ட்ரெஸ்ஸு எங்கே இருக்கு? சீக்கிரம் சொல்லு, காலேஜுக்கு கிளம்பணும். நான் பேசுறதும் காலை கேட்குதா இல்லையா? அக்கா, அங்கே என்னக்கா பண்ணுற? சீக்கிரம் சாப்பாடு வைக்கா. எங்கள் வீட்டில் வச்ச இடத்துல எந்த பொருளுமே இருக்காது. சரி, வீட்டில் இருக்குதே கடுப்பாக இருக்குது. சொன்னால் மட்டும் எல்லாருக்கும் வந்துடும்.
சாப்பாடு எடுத்துட்டு வாக்கா. டைம் ஆகுது வேற. சீக்கிரம் ஏஞ்சி சமைக்க வேண்டியதானே. என்னக்கா நீ? இதோ வரேன்டா. என்னக்கா நீ எப்போ பார்த்தாலும் சாம்பாரே வச்சிட்டு இருக்க? வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்? டெல் மீ. காதலிச்ச பொண்ணு ரூட் விட்டுடா. அதான் பாய்தன் சாப்பிட்டு நீட்டு நிமிந்து படுத்துலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். நீ கல்லறையில போய் படுக்கணும், அவன் மணறையில போய் அமரன்மா. இந்த லவ் டான் இருக்கிற வரைக்கும் ஒரு பேலி சாப்பிட மாட்டான். அதான் லவ் டான். சார், எனக்கு ஃபர்ஸ்ட் லவ் தெரியுமா? ஃபர்ஸ்ட் லவ் பாய்சனாத்தே இருக்கு. அடுத்தடுத்த லவ் தே சாங்கரி லட்டு மாதிரி தித்திப்பா மாறும். அப்ப எனக்கு மீண்டும் ஒரு லவர் கிடைப்பாளா? ஒரு பொண்ணு என்ன? ஹலோ. ஏய் சொல்லுடி. நான் உன்னை பார்க்கணும். எங்க வரணும்? ஹலோ. சொல்லுடா. டேய் எங்கடா இருக்கீங்க? குளத்துல குளிச்சிட்டு இருக்கோம். குளத்துலையா? சரி வரேன் வை. சரி வா வா. அண்ணா 2 டீண்ணா. சரிங்க அண்ணா ஒரு டீ ஸ்ட்ராங்கா. சரிங்க உட்காருங்க. டீ எடுத்துங்க. இந்தாங்க எடுத்துங்க. அண்ணா ஒரு காப்பி கொடுங்கண்ணே. காப்பியா? இருங்க வரேன்.
ஆராத்தி ஆராத்தி நேரம் ஆகுது, சீக்கிரமா வா. சீக்கிரமா வாடி. தோ வந்துட்டேன்டி. ஏய் இன்னைக்கு எங்கடி வேலை? கத்திரி பழம் தான், நேரம் ஆகுது, சீக்கிரம் வாடி போலாம். அச்சுச்சோ, சரிடி நீ முன்னாடி போடி, நான் அப்பாவுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வரேன். அவங்க கேட்டா நீ சொல்லிடு. சரி நீ சீக்கிரம் வா, நான் முன்னாடி போறேன். ஐயோ ரொம்ப லேட் ஆயிடுச்சோ. ஐயோ வருத்துட்டோங்களே. காக்கா இதோ வந்துட்டேன்க்கா. அக்கா ரொம்ப லேட் ஆயிடுச்சாக்கா. அக்கா தள்ளுக்கா. அந்தக்கா அக்கா இந்தக்கா பிடிக்கா. நில்லுங்க, வரேன் வரேன். போகலாம் சின்ன உண்டு. சின்ன உண்டு, இப்போ பார்க்க போகிற இடத்துலையாவது நமக்கு ஏதாவது பணம் கிடைக்குமா? சொல்லியிருக்கேன், போய் பார்ப்போம். திருவிழாலாம் எப்படி போயிட்டுருக்கு? வாசலில் உண்டு. ஆனால் காசு கேட்டு தானே, என்னென்னாச்சு? இப்போதைக்கு கையில் அமௌண்ட் இல்லை, எல்லாம் திருவிழாவுக்கு செலவாயிட்டு. இந்த வீடு தானே? வாங்கண்ணே. அண்ணே வாங்க. காசு கேட்டு தானே, என்னென்னாச்சு? அண்ணா சின்னவண்ணே, காசு வர வேண்டிய இடத்துல வரல, வந்த உடனே கால் பண்ணுறேன், வந்து வாங்கிக்கோங்க. அண்ணே என்ன தப்பாக நினைக்காதீங்கண்ணே.
என்னப்பா இப்படி ஆயிடுச்சு? இன்னொரு இடம் கூட இருக்கு, போய் விசாரிச்சு பார்ப்போம். ஆனால் தூரமாக இருக்கு. என்ன யோசிக்கிற? சரி வா, அங்கேயும் போய் பார்த்துருவோம். என்ன வீடு பூட்டு போட்டிருக்கு? எங்க வீட்டில் எங்க வீட்ல யாரும் இல்ல. எங்க உன் பிள்ளை? ஒரு வாரம் ஆகுது போய். எப்போ வருவாரு? ஒரு வாரம் ஆகும் வர்றதுக்கு. ஒரு வாரம் ஆகுமா? சரி. ஆராதிம்மா. வரேன்ப்பா. மா. வரேன்ப்பா. மா. இந்தாம்மா, இன்னைக்கு காசு. என்ன இன்னைக்கு காசு கம்மியா இருக்கு? ஆராதிம்மா. பா. ஆராதிம்மா, தைல பாட்டில் கொஞ்சம் எடுத்துட்டு வாம்மா. இதோ வரேன்ப்பா. என்னாச்சுப்பா? காலெல்லாம் வலிக்குதுமா. என்னப்பா ஆச்சு காலுக்கு? காசுக்காக கொஞ்சம் வெளில போயிட்டு வந்தேனாம்மா. வர்ற வழியில் வண்டி பெட்ரோல் இல்லாமல் நின்றுடுச்சு. அதான் தள்ளிட்டே வந்தேன், காலெல்லாம் வலிக்குது. ஏன்பா இவ்வளோ கஷ்டப்படுற நீ? நான் மட்டுமா கஷ்டப்படுறேன், நீயும் தான் கஷ்டப்படுற. நான் எங்கப்பா கஷ்டப்படுறேன்? எல்லாம் எனக்கு தெரியும்மா. டேய் ஆராதிமா, 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 ஏன் டேய் இங்கே போடுறா? எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா இருக்கேன். காலெல்லாம் பாரு, டான்ஸ் எல்லாம் ஆடுவோம் பாறேன். இங்கே பாரு, இங்கே பாரு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. காலெல்லாம் வலிக்கலம்மா, நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம்.
நான் சூப்பரா டான்ஸ் எல்லாம் ஆடுவேன். நல்லா இருக்குமா? நீ வா ஏந்திரி. பாருமா பிரபுதேவா மாதிரிலாம் டான்ஸ் ஆடுறல. நீ ஏந்திரிமா. என் கால்லாம் வலிக்கல. நீ ஏந்திரடா. நீ வாடா உள்ள போடா. சரி வா உள்ள போலாம். வாடா. தம்பி எங்கம்மா போயிட்டான்? அவன் எங்கப்பா என்கிட்டலாம் சொல்லிட்டு போறான். அவன் ஏன் உன்கிட்ட சொல்லிட்டு போகணும்? அவன் ராஜா விட்டு கண்ணு குட்டிடா. அவன் இஷ்டத்துக்கு அவன் இருப்பான். ராஜா வீட்டுல எங்கப்பா கண்ணுக்குட்டி இருக்கு? நீ பாத்தியா? சும்மா எதையாவது சொல்லாத. அங்க சிங்கம் புலி தான் இருக்கும். செல்வி, என்னடி இந்த நேரத்துல வந்திருக்க? என்னடி என்னாச்சு? சரி இரு, நான் போய் டீ போட்டு எடுத்துட்டு வரேன். ஏ ஆரத்தி, என்னடி ஆச்சு? ஏன் அழுகுற? ஏன் அழுகுற சொல்லு. எழுந்திரி, முதல்ல எழுந்திரி. எழுந்திரி, சொல்லு என்னாச்சு? எனக்கு வீட்டிலேருந்து யாராவது சமைச்சு கொடுத்து அதை நான் ஆசையாக சாப்பிடணும். ரொம்ப நாள்லாம் வேணாம், ஒரே ஒரு நாள் மட்டும் போதும். எனக்கும் ஆசை இருக்கும் இல்லடி, இங்கே போகணும் அங்கே வரணும், நினச்சதை பண்ணணும், பிடிச்சதை சாப்பிடணும். ஆனால் அதெல்லாம் என்னால் இப்போ வரைக்கும் முடியல. உனக்கு ஒன்று தெரியுமா? இன்னைக்கு எனக்கு பீரியட்ஸ். மற்ற வீட்டிலலாம் அம்மா இருந்தா சமையல் கட்டுக்குள்ளே போகாத, துணி துவைக்காத, இதை தொடாத அதை தொடாதன்னு சொல்லுவாங்கன்னெலாம் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி நான் கேட்டிருக்கேன். அதை கேட்கும் போதெல்லாம் எனக்கும் ஒரு அம்மா இருந்திருந்தா அந்த டைம்லையாவது நான் எந்த வேலையும் செய்யாமல் இருந்திருப்பேன்லாம் கூட யோசிச்சிருக்கேன். அது கூட எனக்கு கொடுத்து வைக்கல. இப்படி சின்ன வயசுலேருந்தே நான் பண்ணதுனால என்னோட சின்ன வயசு ஞாபகங்களையெல்லாம் என்னால் சேர்த்து வைக்க முடியல. இதனாலே என்னவோ எனக்கு சின்ன வயசுலேருந்து எந்த பாசமும் கிடைக்கல. காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு அப்பாவை எழுப்பி கடைக்கு அனுப்பணும், தம்பியை ரெடி பண்ணணும், சமையல் செய்யணும், துணியெல்லாம் துவைக்கணும், நானும் வேலைக்கு போகணும், அங்கேருந்து திரும்பி வந்து மறுபடியும் சமைக்கணும், வீட்டு வேலையெல்லாம் பார்க்கணும். இதெல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் நைட்டு சமைச்சு சாப்பிட்டுட்டு தூங்குறதுக்குள்ள ரொம்ப லேட் ஆகுது. இதெல்லாம் சொல்லி அழுகிறதுக்கு எனக்கு அம்மா வேணும். நான் மனசு விட்டு அவங்க கிட்ட பேசணும், என்னோட எல்லா கஷ்டத்தையும் அவங்க கிட்ட சொல்லணும். எனக்கு அவ்வளோ வலி இருக்கு. அவங்கள கட்டி பிடிச்சி தூங்கணும், அவங்க கையால் சோறு செஞ்சு அதை அவங்க ஆசையாக ஊட்டி விட்டு நான் சாப்பிட்ணும். அமுக்குடா அமுக்குடா அவனை, அவனை போடுற அவனை, அமுக்குடா அமுக்குடா, போறா 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 போறா. அவன் வந்துட்டான் பாரு அங்க. ஏய் எங்கடா வரான்? ஏய் சரி வாங்கடா போலாம். இரு கிளம்பிட்டு வரோம். மச்சான் பார்த்து ஓடுறேன். டேய் மச்சான் இங்க இருந்தா ராமரு சீதையை பார்த்தாராண்டா. டேய் சும்மா எதாவது அடிச்சு விடாதீங்கடா, வாங்கடா அமைதியா. சொன்னா நம்ப மாட்டீங்க. மச்சான் இந்த இடம் எப்படிடா இருக்கு? டேய் அங்கே கரெக்டாக இருக்கும்டா. டேய் சரக்கு போட இந்த இடம்லாம் கரெக்டாக ஆகுது மச்சான், நம்ம இடம் தான் கரெக்டாக இருக்கும். நம்ம அங்கே போகலாம் மச்சான், இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது, நாம அங்கே போயிடுவோம். என்ன சொல்கிற? சரி வாங்கடா, வெயிலில் எவ்வளோ நேரம் நிற்பீங்க, வா போகலாம். டேய் வா நம்ம இடத்துக்கு போகலாம்.
மச்சான் சரக்கு சைடிஸ்லாம் கரெக்டாக வாங்கிட்டால நீ? ஏய் மேலே பார்த்து ஏறுங்கடா, 3 போறீங்க. டேய் அதெல்லாம் எங்களுக்கு தெரியும்டா, போடா. டேய் வெளில போனீங்களா? ஆமாடா. சால் வாங்கணுமா? ஜாலியாக இருக்கா? மச்சான் வெளியே போனல, ஜாலியாக இருந்ததுல. ஏய் நீ ஜாலியாக இருந்தலடா. இதெல்லாம் காசு எங்கேருந்துடா வருது? ஏய் அது எதுக்குடா, நம்ம அப்படியே லைஃப்பில் ஜாலியாக இருக்கலாம்டா. காசு என்னடா காசு, அதெல்லாம் எங்கள் அப்பாட நிறையவே இருக்குது. நம்ம அப்படியே குடிச்சிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ண வேண்டியதான். இதாடா எனக்கு பிடிக்கும், இதாண்டா நல்லா இருக்கு. ஏய் ஜாலியாக இருக்கல, அதான். அவன் யாரா மச்சான்? அவன் ராஜா வீட்டு கண்ணு குட்டிடா அவன். எனக்கு என்னடா கவலை, சாப்பிட்றேன், தூங்குறேன், அழகடிக்கிறேன், காலேஜ் போகிறேன், கட் அடிக்கிறேன், அவ்வளோதான். அப்படியே ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக இருந்து போயிட்டேன்டா. ஏய் மச்சான் இங்கே பார், காசுலாம் ஒரு பிரச்சனையே இல்லைடா. என்ன வேணும் உங்களுக்கு சொல்லு மச்சான். போதை பத்தல, நீ தான் பெரிய லாடாச்சே. ஆமாதான்டா. வாங்கிட்டு வா போ. மத்தலையா உனக்கு? சரி இரு, நான் போய் வாங்கிட்டு வரேன். ஆடா ஆடா வாடா. இங்கே இருங்கடா, வாங்கிட்டு வந்துடா. மச்சான் சீக்கிரம் வா வா, இங்கே வெயிட் பண்ணுறவா. சீக்கிரம் வந்துடா இரு. மச்சான் சீக்கிரம் வாங்கிட்டு வாடா, நாங்கள் இங்கேயே இருக்கோம். ஏய் மச்சான் டேய் வரா. வா வா மச்சான் சீக்கிரம் வாடா. ஏய் வீட்டில் வேறு காசு இல்லை, இவங்கள்ட்ட வேறு பில்டப்லாம் கொடுத்துட்டேன். எங்கேயாவது இருக்குமான்னு தெரியலையே. கடவுளே யாராவது இருக்கானுங்களான்னு பார்ப்போம். யாரும் இல்லை. சரி எங்கடா இது காசு மில்லவும் இல்லை. காசு இல்லையே, வேர்க்குது. தம்பி தம்பி ஒரு டீ டீயா? நான் கவனிச்சேன். ஐயோ டீ வேறு நம்ம போட தெரியாது. சரி ஏதாவது போட்டு கொடுக்க வேண்டியதான். எப்படி தான் இந்த ஆள் இதில் நிற்கிறாரோ. சரி அதை வரண்ணா. எப்பா பா பா என்னடா இது இவ்வளோ நல்லா இருக்கு உள்ள. டீனா நான் தான் எடுத்துங்க. நான் நீங்கள் எடுத்துப்பா எடுத்துக்கோண்ணா. நான் டீ கேட்டிங்களாண்ணா? நான் கை வேற சுட்டுச்சு. பா டைம் வராது, வாடா போலாம். ஏய் என்னடா மச்சான் அவன் போனா இன்னும் வரவே இல்லை. ஏய் எந்திரா, இந்த மச்சான் என்ன தூக்குடா மச்சான். என்னடா இது சிப்ஸு? டேய் என்னடா இது எல்லாமே 2 2 3 என்னடா வரமாட்டுது சிப்ஸு? டேய் இங்கே பாடுறா மச்சான். டேய்
டேய் என்னடா ஆச்சு? ஏன்டா அப்படி இருக்க? டேய் உண்டதாடா? டேய் சொல்லுடா ஏதாவது. டேய் சொல்லுடா. Gajigilla, digilla, digilla, gajigilla, என்னடா இவன் இங்கே உட்காந்துருக்கான்? என்னடாச்சு? என்னடாச்சு? என்னடா சட்டெல்லாம் யாராச்சு இது? ஏய் மச்சான் வாடா. வாடா ஏய் யார் என்னடா ஏன்டா இப்படி இருக்க? ஏய் ஏதுடா ஆஜா கஷ்டம் இல்லை, ஒரு ரூபா சம்பாதிக்கிறது அவ்வளோ கஷ்டம் இல்லை. அதுவும் நமக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம் இல்லை. செலவு பண்ணும்போது தெரியலடா, சத்தியமா தெரியலடா. அதுவே நம்ம சம்பாதிக்கும் போது தெரியுது. எப்படி காசு செலவு பண்ணும்போது ஜாலியாக இருந்துச்சு. அதுவே அந்த காசு இப்படி தான் வருதுன்னு நினைக்கும் போது தான் இப்போதான் எனக்கு தெரியுது. அப்பா பாவம் இல்லை. ஐயோ அப்பா ரொம்ப ரொம்ப பாவம். இவ்வளோ நாள் எப்படி தான் அந்த அல்லல் இருக்காரோ, அந்த காசில் தான் நான் இவ்வளோ நாள் இருக்கேனா. ஒரு 1 hour கூட என்னால் இருக்க முடியல. அவர் எப்படி தான் இருக்காரோ. அப்பாவுக்கு எவ்வளோ அனலாக இருக்கும். அப்பா மட்டும் அனலில் இருக்காரு. அக்காவுக்கும் அப்படி தானே இருக்கும். சமையல் பண்ணும்போது, வேலைக்கு போகும்போது அக்கா எவ்வளோ நாள் அந்த அனலில் இருந்து சமைச்ச சாப்பாடை இதெல்லாம் ஒரு பொண்ணா இருந்து வாழ்க்கையில் எவ்வளோதான் கஷ்டங்கள் வந்தாலும் அப்பா அவர்களுடைய அன்பையும் கஷ்டத்தையும், அக்கா அவங்களுடைய சுமை மற்றும் தியாகத்தையும் ஒரு ஆண் பிள்ளை கண்களில் ஒரு பொழுதும் அவர்கள் காண வைப்பதில்லை. அப்படி ஒரு நாள் அவன் கண்களில் காண நேரும் பொழுது அவன் கண்களில் வரும் கண்ணீர்கள் அல்ல, அவன் செய்த தீய செயல்கள். அப்பாவின் வேலைகளையும் அக்காவின் வேலைகளையும் ஒரு நாள் அல்ல, ஒரு நிமிடம் கூட செய்ய முடியாது என்று உணர்பவர்களுக்கு இந்த படம் ஒரு சமர்ப்பணம்.